என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானில் பார்க்க போகிறோம். 10 டேஸ் ஸ்டடி பிளான் இன்னிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 10 டேஸ் ஸ்டடி பிளானில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ண உதவியாக இருக்கும். ஆனால் ஒரு நாளும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு வந்து செய்யலாம். இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 1 மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். டே 1க்கு உண்டான ஸ்டடி பிளான் என்னென்னா கிராமர் ரூல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இந்த கேள்வி கட்டாயமாக நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் கேட்பாங்க. கிராமர் ரூல் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து வரும். நம்மளுக்கு பார்ட் பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் 7 மார்க்ஸ் கொஸ்டின், சரிங்களா? நம்மளுக்கு பார்ட் பியில் 14 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். நம்ம 7+7 அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இந்த கிராமர் ரூலில் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஸ்டின்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிராமர் ரூலை வந்து சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய வீடியோனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் மேலே கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பார்த்து கிராமர் ரூல் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதிட்டு அதே மெத்தடில் இந்த 6 சமயம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். பேசிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இந்த கிராமர் ரூல் இருக்கும், சரிங்களா? அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த 6 சமயம் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்துலேயே ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஆன்சர் தான் வருதான்னு நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 சம்ம தான் நம்மளுக்கு டே 1க்கு உண்டான ஸ்டடி பிளான். 6 சம்ம வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 6 சம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் பொறுத்தளவு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? கிராமர் ரூல் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் நம்மளுக்கு நம்பர் தான் நம்மளுக்கு மாற்றி கொடுத்து கேட்பாங்க. கிராமர் ரூலில் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமில் 7 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உறுதியாக நம்ம வந்து வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.